வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். புரட்டாசின்னு சொன்னதுமே உலகமெங்கும் நம்ம இருக்கிற பெருமா கோயிலில் ரொம்பவும் விசேஷமாக இருக்குங்க. அதுவும் புரட்டாசியில் வர சனிக்கிழமை இன்னும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க நைனாமலை அடிவாரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் புரட்டாசி முதல் சனிக்கிழமை நம்ம சேனலில் வீடியோ ஒன்று எடுத்து போட்டிருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் போயிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புரட்டாசியில் 2வது சனிக்கிழமை எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, சாமிக்கு என்ன அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். முதல் சனிக்கிழமையை கம்பேர் பண்ணும்போது 2வது சனிக்கிழமை ஓரளவுக்கு கூட்டம் அதிகமாகவே வந்துச்சுங்க. நைனாமலையில் இருக்கிற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் 2000 வருடம் மிகவும் பழமை வாய்ந்ததுங்க. இந்த கோயில் மலை உச்சில ஸ்ரீ வரதராஜ பெருமாள், மலை அடிவாரத்தில் வந்து ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குதுங்க. இந்த மலையில நைன மகரிஷி ரொம்ப காலம் தங்கி பெருமாளை நினைச்சு தவம் இருந்தாருங்க. அவரோட தவத்துக்கு மெஞ்சு நம்ம பெருமாளை வந்து நம்ம நைன மகரிஷிக்கு காட்சி கொடுத்து அவர் ரொம்ப காலம் இங்கே தங்கி பெருமாளுக்கு பணியோட செஞ்சாருங்க. நைன மகரிஷி ரொம்ப நாள் இங்கே தங்கினதுனால இந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைனாமலைன்னு பேர் வந்துச்சுங்க. மலைக்கு பின்புறம் வந்து நைன மகரிஷி குகை ஒன்று இருக்குங்க. அந்த குகையை வந்து நம்ம சேனல்ல எடுத்து போட்டிருக்கேன். இது வரைக்கும் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போயிட்டு பாருங்க. புரட்டாசி 2வது சனிக்கிழமை பெருமாளை தரிசனம் பண்ண நிறைய பக்தர்கள் வந்திருந்தாங்க. அதுல சில பக்தர்கள் நான் நேர்த்திக்கடனா வந்து முடிக்கணக்கையை செலுத்திட்டு பெருமாளை தரிசனம் பண்ண வந்திருந்தாங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை மூலியமா வந்து நம்ம பெருமாளை தரிசனம் பண்ண நிறைய சிறப்பு பேருந்துகள்லாம் விட்டுருந்தாங்க. ராசிபுரம், சேலம், நாமக்கல் இங்கிருந்தெல்லாம் வந்து நிறைய பஸ் வந்துருந்துச்சு. பக்தர்களுக்கு எதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் கொஞ்சம் பஸ் நிறையவே விட்டுருந்தாங்க. நைனாமலையில் இருக்கிற நம்ம பெருமாளை தரிசனம் பண்ண 3750 படிக்கட்டுகள் நம்ம மலை ஏறினாதான் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ண முடியுங்க. தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிஞ்சு அதிக படிக்கட்டுகள் கொண்ட பெருமா கோயிலில் நம்ம நைனாமலை பெருமா கோயில் தாங்க வந்து நம்பர் 1ல இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சு வேற எந்த கோயிலையாவது நம்ம பெருமாள் கோயிலில் அதிக படிக்கட்டுகள் கொண்டு மலை ஏறி பார்க்க முடியும் பெருமா கோயிலில் தெரிஞ்சதுன்னா நம்ம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம நைனாமலையில் இருக்கிற ஆஞ்சநேயர் சன்னதியையும் பக்கத்தில் வந்து கருப்பசாமி மலைக்காவல் தெய்வம்னு சொல்லக்கூடிய கருப்பசாமி கோவில் இருக்குங்க. அந்த கோயிலும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தோம்னா நம்ம நிறைய விளையாட்டு பொருட்கள், பொம்மைகள், குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வந்து நிறைய வச்சிருந்தாங்க. குழந்தைகளுக்கு விளையாட்டு ராட்டன் தூரி, அப்புறமேட்டு பெண்களுக்கு தேவையான ஆபரண நகைகள், அப்புறமேட்டு ஹேண்ட்பேக், நிறைய பொருள் நிறைய வச்சிருந்தாங்க. இந்த மலைக்கு நைனாமலைக்குன்னு மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் எந்த மலைக்கு எங்கே போனாலும் சரிங்க, கூட்டம் அதிகமாக தான் இருக்குது கோயிலில். நீங்கள் கொண்டு வந்த உடைமைகள் வந்து நம்ம பார்த்து நம்ம தான் பத்திரமா சேஃபாக வச்சுக்கணும். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.